தற்குறிகள் வெற்றி கழகம் நம்மளை நாளுக்கு நாள் குதூகலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்னைக்கு வேன்ல இருந்து டைவ் அடிச்சானோ அன்னைக்கே நம்ம உஷாரா இருக்கணும். இல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்காரரை விட தலைவரை தான் பிடித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க வீட்ல எவனாவது தலைவருக்கு ஓட்டு போடலனா விஷம் வச்சு கொன்னுடுவேன். அது அடுத்த பக்கம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு கம்பத்து மேல இருந்து தலைவருக்கு ஃப்ளையிங் கிஸ். சூப்பர். இது கழக கண்மணிகள். சரி கடந்து போவோம்னு பார்த்தா தலைவர்கள், தங்க தலைவர்கள் அடுத்து. வீட்டுக்கு ஒரு ஓட்டு நமக்கு இருக்கு. இதுல நம்ம தாண்டிட்டோம் திமுகவ. இன்னொருத்தர் 34% தான் இருந்துச்சு. இப்ப 40% இருக்கிறவருக்கு வாக்கு வங்கி. அடுத்த நம்ம தலைவர் தான் முதல்வர். ஏன்டா 41 பேர் இளவு நடந்துச்சே. இளவு நடந்த உடனே எஸ்கேப் ஆயி பண்ணையில போய் ஒளிஞ்சவர் தான். 30 நாள் வெளிய வரல. 30 நாள் கழிச்சு ஒரு பெரும் மாபெரும் புரட்சி தமிழகத்தில் இல்ல இந்தியாவிலே உண்டு பண்ணினார். இளவு வீட்டுக்கு நம்ம போய் தான் துக்கம் விசாரிப்போம். இளவு நடந்த வீட்ல இருந்தவங்கள கூப்பிட்டு இவர் துக்கம் விசாரிச்சார் பண்ணையில. பண்ணையார் பண்ணைய விட்டு வெளிய வரமாட்டேங்கிறாருன்னு ரொம்ப வருத்தம். ஆனா இப்ப அதோட பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு பாருங்க. பண்ணையில இருந்து கொண்டே நேர்காணல் கொடுத்திருக்கார். நேர்காணல் வீடியோவே காணும். கேள்வி பதில் மட்டும் தான் இருக்கு. இப்படியே போனுச்சுன்னா அநேகமாக பண்ணையில இருந்தே தமிழ்நாட்டை ஆட்சியும் செய்து விடுவார் என்று நினைக்கிறேன். தினம் வீடியோ போட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். பார்க்ல போய் போடுறாரு. மூத்த பத்திரிகையாளர் கேமராமேன் ஆயிடுறாரு. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நாசமா போச்சு. பிழைக்க வந்தவனுங்க பீகார்ல இருந்து பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு 3 பேரையும் காலி பண்ணி போட்டாங்க. அது போச்சுன்னா அடுத்தனா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்ல. அவனை பெட்ரோல ஊத்தி எரிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? காலேஜ் கேண்டீன்ல பொண்ண வந்து அதுவும் கலா கண்மணி தான். அந்த கலா கண்மணி. கற்பழிப்பு பண்ணியிருக்கு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? 2 பத்திரிகையாளர்கள் நியூஸ் தமிழ் நினைக்கிறேன். கேள்வி கேட்டிருக்கானுங்க. வாயிலே அடிச்சிருக்கானுங்க. கொஞ்சம் நஞ்ச அடியா பேத்துட்டானுங்க. ஆனா நம்ம பத்திரிகையாளர்கள் சங்கமும் நமது மூத்த பத்திரிகையாளர்கள் வாய் திறந்தார்களா? இல்லை. அவர்கள் அதாவது இந்த ஒரு பூங்கா கட்டினாங்க பாத்தீங்களா? 42 கோடியில அரசு படத்துல. அத விஐபி பூங்கா ஆக்கிட்டாங்க. அதுல வந்து அவை புலவர்கள்லாம் போயிட்டு வராங்க மூத்த பத்திரிகையாளர்கள். அது மட்டும் தான் இருக்கு. சாதாரண மக்களுக்கு இடமே இல்லன்னு அவர் வந்து சிச்சி இதெல்லாம் ரபிஷ். இப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாது. நான் இந்த மாதிரி அளவுக்கு தான் இருக்குன்னு அவர் வந்து உறுதிப்படுத்தல. இந்த மனுஷன் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள். அத விடுங்க இந்த தற்கொலை கழகம் நாளுக்கு நாள் போற போக்க பார்த்தா தான் பயமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் சந்திக்க இருக்கோம் அப்படின்னு.